அப்பயே உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும் இருந்துச்சா? அந்த வயசில் லவ் ஃபீலிங் என்னமோ அது இருந்தது. அங்கே அம்மா மூஞ்சி தகவலா இருக்கு. உங்களுக்கு ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. அம்மா பார்க்குறாங்க யாரு பேர் வரப்போகுது அப்படின்னு. ஆண் பாவம் படத்தில் காதல் கசக்குதையா பாட்டு வந்துருக்குப்பா. அப்பயே உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும் இருந்துச்சா? லவ் ஃபீல்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது எப்பவுமே. அது எப்போ இருக்கும் படத்து மேலே சினிமா மேலே லவ். அந்த படம் அப்புறம் அந்த பாட்டு லீடு இல்லாமல் தான் இருந்தது. அது அடுத்த படத்துக்கு வச்சுக்கலான்னு எடுத்த பாட்டு, அது ரெக்கார்ட் பண்ண பாட்டு. அதை அப்ரேட்டாக பண்ணதால் அதில் நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். பாட்டு எண்டில் கொல்லங்குடி கருப்பையை வந்து ஒரு குடம் தண்ணியை மேலே ஊற்றுவாங்க. அதை தெளிய எழுதுப்பேன். நான் கனவு காண்ற மாதிரி அது ஐடியா. அது பாட்டுக்கு லீடே இருக்காது, அப்ரேட்டாக எடுத்தது. அந்த வயசில் லவ் ஃபீலிங்னமோ அது இருந்தது இருந்தது. ஓகே, சூப்பர். அங்கே அம்மா மூஞ்சி என்னம்மா என்ன சொல்ல போறீங்க? புது தகவலா இருக்கு. புது தகவலா இருக்கு. இது லவ்ன்றது நான் பண்ணேன், இவங்கள பண்ணேன், இப்போ இந்த தேதியில் பண்ணேன் அப்படிலாம் இருக்கேன். அதில் லவ் ஃபீலிங் இருந்தால் தான் இருக்குது. அது ஏதோ ஒரு ஒன் சைடு லவ் ஃபீலிங் விட்டுறலாம் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. இப்போ பசங்களாம் லவ் பண்றாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து தைரியமா சொல்ற அளவுக்கு ஒரு ஜாலியான அப்பாவா, இல்லைன்னா அதெல்லாம் ஜாலியாக தான் எடுத்துப்பேன். நீங்கள் இது வரைக்கும் நடித்த படங்களில் உங்களுக்கு ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஹீரோயினா? பிடிச்ச ஹீரோயின்னு சொல்லலாம். இல்லை, இது அப்படி இல்லை, நீங்கள் நடித்ததில்ல அப்படிலாம் அப்படி சொன்னால் கொல்லங்குடி கருப்பை கூட சொல்லலாம். ஹீரோயின் அம்மா பார்க்குறாங்க யாரு பேர் வரப்போகுது அப்படின்னு. ஒன்று ஒருத்தர் அதெல்லாம் இப்படி தான் இவங்க தான்ட்டு ஒரு பர்டிகுலர் கிடையாது. ஊர்வசி கூட பண்ணும்போது ரிகர்சல் ஒன்று பண்ணுவாங்க, டேக்கில் ஒன்று பண்ணுவாங்க. அப்படி ஒரு அசாத்திய திறமை. குஷ்பு கூட பண்ணும்போது அவங்க ஏதோ மூடில் கச்சாமச்சான்னு பேசியிருப்பாங்க. டேக்குன்னு ஒன்றா அந்த கேரக்டர் அப்படி மாறுவாங்க. அது அப்படி ஒருத்தர்கிட்டே ஒரு வெரைட்டி. மீனாலாம் சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம் ஒரு டச்சப் வந்தால் கூட நம்ம சொல்லிக் கொடுத்தே பார்ப்பாங்க. டச்சப்லாம் தட்டுவாங்க, நம்மளே பார்ப்பாங்க. அந்த சென்சியாரிட்டி புரியும். அப்படி தான் ஒன்று தவிர பர்டிகுலர்னு யாருமே கிடையாது. சரி, உங்கள் ஃபேவரட் ஹீரோயின் யார்? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய்க்கு முன்னாடி ஈஸ்வரியாவு. ஓகே, என்ன தேவதைன்னெலாம் கூட்டம் வந்துச்சு. சரி, ஓகே. நடுவில் வச்சு ஒரு தேவதை எவ்வளோ கரெக்டாக பண்ண அர்த்தம்.